அல்லேலூயா. எப்போதும் நாம புதிய ஏற்பாடுல ஒரு வசனம் எனக்கு ரோமர்ல 8ஆம் அதிகாரத்துல ஒரு பிடிச்ச வசனம். ரோமன்ஸ் சாப்டர் 8 verse 29 and 30. ரோமர் 8ஆம் அதிகாரம் 29, 30ஆம் வசனம். ஆமென். அது ஒரு மனுஷனுடைய how the call of God, அழைத்த பிறகு அவர் என்ன செய்கிறார். ஆமென். எதுக்கு அழைக்கிறாரு, ஏன் அழைக்கிறாரு, அதுக்கு பின்னாடி இருக்கிற பிளான் என்ன, அதுக்கு அழைச்ச பிறகு அவர் என்ன செய்கிறார் என்பதுதான் இங்க இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கு. ரோமர் 8ஆம் அதிகாரம் 29, 30ஆம் வசனம். தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ, என்ன சொல்லுதுங்க, தம்முடைய குமாரன் அநேக முதற் பேரானவருக்கு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்குவதற்கு முன் குறித்தார். நல்லா கவனிங்க, முன் அறிந்தார், முன் குறித்தார். Right? What does it say in English? God knew his people in advance, and he chose them to become like his son, so that his son would be the firstborn among many brothers and sisters. அவர் என்ன பண்ணாராம்? அவர் முன் அறிஞ்சாருன்னா you have no clue about it. தேவன் நம்ம க்ளூ கொடுத்துட்டு நம்ம அழைக்கல. There is no clue that God had given. நான் நீங்க பைபிள்ல இப்ப படிக்கும் போது நமக்கு தெரியும், இது ஆண்டவர் என்ன முன் குறிச்சாரு, என்ன அழைச்சாரு, எனக்கு இதெல்லாம் பண்ணாருன்னு. But when this scripture was written, nobody knew. ஆதி முதலா ஒருத்தருக்கும் தெரியல. இங்க என்ன சொல்லுதுங்க, தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ள see, this is the eternal plan. பியூட்டி பாருங்க, அவர் என்ன பண்ணாருங்க, தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு, அதாவது என்னங்க, Jesus should have the highest preeminence. தேவனுடைய ஐடியா விடனா, என் புள்ள, என் மகன், என் இயேசு எப்படி இருக்கணும், எல்லாத்துக்கும் மேல இருக்கணும், முதற் பேரானவனார். No, Jesus has no secondary place. He has the highest place. அதுக்காக தான் வேதம் சொல்லுகிறது, அவருக்கு எல்லா நாமத்திலும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினாராம். அல்லேலூயா. அது கொடுத்துட்டு வேதம் சொல்லு, வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழ் அவருடைய முழங்கால் யாவும் முடங்கவும் நாவுகள் யாவும் இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கை பண்ணவும் அவருக்கு எல்லா நாமத்திலும் மேலான நாமத்தை அவர் தந்தருளி இருக்கிறாராம். ஆமென். So God wanted to see Jesus highly exalted, highly lifted up. Amen. ஆனால் அவர் என்ன பண்றாருங்க, the Bible says, he became like you and me. அடிமையின் ரூபம் எடுத்து வந்தார், மனுஷ சாயலானார். God didn't leave him. அந்த இடத்துல விடல. அதெல்லாம் எடுத்து வந்தாலும் God got that my son Jesus shall be எங்க இருக்கணுங்க, highest place. Hallelujah. So அதான் இங்க சொல்லுது, தன்னுடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ள முதற் பேரான பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ. நேத்து கூட நான் சொன்ன எபேசியன்ஸ் 1:4 படிக்கும் போது, ஹல்லேலூயா. இன்னைக்கு we have so many questions. என்னன்னா, ஒவ்வொரு முறை I had that. என்னன்னா, இந்த ஊழியக்காரங்களை பார்க்கும்போது, பெண்ணினை பார்க்கும்போது, இவங்களுக்கெல்லாம் எப்படி வல்லமை, இவங்களுக்கெல்லாம் எப்படி வல்லமை, இவங்களுக்கெல்லாம் why not I have, இதெல்லாம் மனசுக்குள்ள வர நிறைய ஊழியக்காரனுடைய வேர்ட் ரெவலேஷன், இதெல்லாம் பார்க்குவேன் நான். நிறைய டவுன்லோட் பண்ணி பார்க்குவேன் நான். இந்த வேர்ட் ரெவலேஷனு, பவர் ரெவலேஷனு, மிரக்கிள் மினிஸ்ட்ரி, இதெல்லாம் படித்தேன், இதெல்லாம் பார்த்தேன். ஐ லாங்டு ஃபார் இட். எனக்குள்ள அந்த ஆசை இருந்துச்சு, அதோ அவங்கள. பட் ஐ நெவர்
nobody taught me or never understood. தேவனுக்கு அவர்களை போல இவர்களை போல இருக்கணும்னு அவர் விருப்பம் இல்லை. அவருக்கு அவர் மனசுல என்ன குறிச்சு ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு வச்சிருக்கிறாரு, என்ன குறிச்சு ஒரு தரிசனம் வச்சிருக்கிறார், என்ன குறிச்சு ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. அந்த திட்டமும் அவன் தீர்மானத்தின்படிதான் என்னை நடத்த போகிறார். ஒரு காலத்துல ஐ ஸ்பெண்ட் மோர் டைம், இந்த மாதிரி வீடியோகள் எல்லாம் பார்த்து என்னை உற்சாகப்படுத்தி கொண்டாங்க. If now I spend more time in the word. Hallelujah. படுக்கும் போது அதே எண்ணம், நடக்கும் போது அதே எண்ணம், இந்த வசனம் மனதுக்கு வரும், என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம், இப்படி எண்ணங்கள் வரும். சோ இங்க என்ன சொல்றாரு? That was the master plan. Jesus stopped. நீங்களும் நான் எங்க ஆண்டவர் வச்சிருக்கிறாரு? அவர் உங்களை என்ன இயேசுக்கு கீழே வைக்கல, இயேசுடைய பக்கத்துல வச்சிருக்கிறார். அவ்வளவுதான். ஆமென். எங்க வச்சு பாக்குறாரு? என்ன பக்கத்துல, இயேசுடைய பக்கத்துல தான் என்ன வச்சிருக்கிறாரு. அவர் எங்கேயோ என்ன வச்சுல, இயேசு அங்க இருக்கட்டும்பா, நீ சிங்காசனத்திற்கு கீழே இல்ல. தட் கம்ஸ் அண்ட் ரெவலேஷன், ரைட்? சிங்காசனம் இருக்கும், அங்க ஆட்டுக்குட்டியான இருப்பாரு, அங்க அந்த சிங்காசனத்துக்கிட்ட 4 ஜீவன் இருப்பாங்க, அந்த சிங்காசனத்துக்கு சுத்தி 24 மூப்பர் இருப்பாங்க, அந்த சிங்காசனத்து சாஷ்டாங்கமா விழுந்து வணங்குவாங்க. அத நான் பேசல. இந்த பிரசன்ட் கண்டிஷன்ல என் ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய லைஃப் எங்க இருக்குதுன்னா, I am seated along with Jesus in the heavenly places. எபேசியன்ஸ் 2ஆம் அதிகாரத்துல நீங்க வீட்டுல போய் படிச்சுக்கோங்க. ஆமென். அவர் இங்க சொல்றாரு, தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரன் சாயலுக்கு ஒப்பாயிருக்கும்படி முன் குறித்திருக்கிறாரு. என்ன பண்ண இருக்கிறாரா? முன் குறிச்சிருக்கிறாரா? He has destined or predestined. எதுக்குங்க? Not to become anybody. My son is the topmost Jesus. அதுக்கு ஈக்குவலண்டா இல்ல. பட் என்ன பண்றாங்க? I want you, my desire, நீங்களும் நான் எப்படி இருக்கணும்? Just like Jesus. செகண்ட் கிரேட் எல்லாம் இல்ல. அண்ட் தேவன் சொல்லல, I want you to make like Gabriel, ஏஞ்சல போல இல்ல, மைக்கேல் ஏஞ்சல போல இல்ல, அவங்கள போல இல்ல, இவங்கள போல இல்ல. ஆண்டவர் சொன்னாரு, என் குமாரன் இயேசு, நீ என்னுடைய குமாரன் சோ அண்ட் சோ. என்ன குமாரன் இயேசு எப்படியோ அதே போலதான் நீ. உங்களை என்ன எப்படி பாக்குறாருங்க? செகண்ட் ரேட்டட் இல்ல. அவர் எப்படி பாக்குறாருங்க? இயேசுவை எப்படி பாக்குறாரோ, இயேசு கிட்ட எப்படி அன்பு கூறுகிறாரோ, இயேசுவை எப்படி நேசிக்கிறாரோ, இயேசுவை கொண்டு என்னெல்லாம் செய்யணும்னு நினைச்சு முடிச்சாரோ, அதே போலதான் God doesn't love you less than Jesus. நீங்க ரோமர் 8ஆம் அதிகாரத்துல படிங்க, அதுக்கப்புறம் ஜான் 17ல படிங்க. ஹல்லேலூயா. ரெண்டுலயும் இருக்கும் நீங்க படிச்சீங்கன்னா. தேவன் எப்படிங்க? ஜஸ்ட் இயேசு ஒரு கண்ணுல வெண்ணெய், ஒரு கண்ணுல சுண்ணாம்பு வைக்கல. நாம நிறைய பண்றோம் அதுல. ஒரு கண்ணுல வெண்ணையும் ஒரு கண்ணுல சுண்ணாம்பு. ஒரு பிள்ளைய அங்க வைக்குவோம், இன்னொரு பிள்ளைய கீழே வைக்குவோம். அப்படி இல்ல. தேவன் கிட்ட எப்படிங்க? இயேசு எப்படி நேசிக்கிறார் அதேதான், சேம் அதே லெவல்ல வச்சு அவர் நேசித்து கொண்டு இருக்கிறார். ஆமென். அதனாலதான் அவர் என்ன சொன்னாரு? முன்னறிந்தார், தன்னுடைய குமாரனுடைய சாயலாக மாற்றும் தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு என்ன இருந்தாரா? முன்குறித்து இருக்கிறார். ஆமென். முன்குறித்து இருக்கிறார். அடுத்து சொல்லும், எவர்களை முன்குறித்தாரோ. என்னங்க? எவர்களை எதுக்கு முன்குறிச்சாரு? டு பி லைக் ஹிஸ் சன். முன் அறிந்து குமாரனுடைய சாயலுக்கு இருப்பதற்காக தான் முன்குறிச்சாரு. ஆமென். நீங்க நமக்கு நிறைய ஆசை இருக்குது. சில நேரத்துல அவங்களுக்கு இது நடக்குது, எனக்கு ஏன் ஆண்டவர் இதை நடக்கல, ஏன் இதை கொடுக்கல, ஏன் இதை செய்யல? இல்ல,
அவருடைய ஃபைல்ல உங்களை பத்தி எடுக்கும் போது God has something totally different to the next person. ஒரே வீட்டுல 10 பேர் இருந்தாலும் 10 பேருக்கு ஒரே மாதிரி இல்ல. தாவீது வீட்டுல எல்லாம் 8 பேர் அண்ணன் தம்பி இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே போல அழைப்பு இல்ல. தாவீதுக்கு மாத்திரம் விசேஷ அழைப்பு. Hallelujah. So தேவன் என்ன பார்த்தாருங்க, தாவீதை இன்னும் எப்ப அவன் வாலிபனா ஒரு 16-17 வயசு இருக்கும் போது அவர் சொல்றாரு, தாவீதின் இருதயத்துக்கு ஏற்றவன். This is for knowledge, for understanding. Amen. நீங்களும் நானும் பிறந்த பிறகு வளர்ந்த பிறகு இந்த வீட்டுல எல்லாம் சொல்லுவாங்க, வளரும் போது அப்படியே அவ்வளோ நல்லா இருந்தாங்க, அவ்வளோ கீழ்ப்படிதலா இருந்தாங்க. நேத்து கூட கேட்டோம்ல, அவ்வளோ obedience, சொன்னதை அப்படியே செய்வாங்க, உண்மையா பிரேயர் பண்ணுவாங்க, உண்மையா பைபிள் படிக்குவாங்க. இப்ப டெட் ஆப்போசிட். இன்னைக்கு திஸ் இஸ் த வேர்ல்ட். அப்போ ஒரு பாசம் இருந்துச்சு, இப்போ ஒரு கோபம் இருக்குது, ஒரு வருத்தம் இருக்குது, ஒரு துக்கம் இருக்குது. யார் மேல? பிள்ளைங்க மேல. Because they are growing, arroganceல வளர்றாங்க, கீழ்ப்படியாமல வளர்றாங்க. They think they know everything. Amen. அப்போ தாவீது ஒண்ணுமே கிடையாது, தெரியாத போதே அவன் என்ன பண்றாருங்க, இவன் ஒரு நாள் வளர போறான், is going to be an இருதயத்துக்கு ஏற்றவனா இருக்க போகிறான். That is for knowledge of God. இன்னைக்கு because you don't know the foreknowledge of God, you always blame yourself. ஏன் ரிபெலியஸா இருக்கிறோம், ஏன் இந்த கேரக்டர் எல்லாம் இருக்குதுன்னா, because you don't know God. அவருங்க சொல்றாரு, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தான் என்ன பண்ணி இருக்கிறாரு. அப்போ உங்களெல்லாம் அழைச்சது யாரு? எந்த ஊழியக்காரனும் அழைக்கல. நேத்து கூட நான் சொன்னேன், ஏசு என்ன பண்ணாரு, கடற்கரை பக்கம் போறாரு, மீன் பிடிக்கிறவங்களை பாக்குறாரு, வாங்கப்பா என்ன ஃபாலோ பண்ணுங்க. பேதுருவும் அந்திரேயும் வலையை விட்டுட்டு போறாங்க. யோவானும் யாக்கோபு என்ன பண்றாங்க, அவங்க அப்பா கிட்ட போட்டை விட்டுட்டு போறாங்க. லேவி என்ன பண்றாங்க, அவனுடைய டாக்ஸ் கலெக்டர் சேர்ல இருந்து அவன் என்ன பண்றாங்க, அதை விட்டு தூக்கி போட்டு அவன் போறான், இயேசுவை ஃபாலோ பண்றான். So nobody were called by man, everybody were called by God. அப்போ உங்க அழைப்பும் தெரிந்து கொள்ளுதலும் தேவனால் மட்டும் உண்டானதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா. பவுல் எழுதுவார் கலாத்தியர் நிருபத்துல 1ஆம் அதிகாரத்துல 14-15 வசனத்துல நீங்க வாசிக்கும் போது அதுல இப்படி சொல்லுவார், என்ன பண்ணாரு, நான் தேவன் என்ன பண்ணாராம், என்னை தாயின் கருவில உருவாவதற்கு முன்பாகவே அவர் என்ன பண்ணாரு, என்னை பிரித்து எடுத்து என்னை தெரிந்து கொண்டாராம். என் தாயின் வயிற்றிலிருந்து முதல் என்னை பிரித்து எடுத்து தமது கிருபையினாலே என்னை அழைத்த தேவன். நல்லா தெரிஞ்சுக்க, கலேஷியன் சாப்டர் 1 verse 15 and 16. Amen. Hallelujah. What does Paul say? I was chosen by God. எப்பங்க நான் தாயின் கருவில உருவாவதற்கு I was separated by God. I was sanctified God. எதுக்குங்க? For his purpose. ஏன் இன்னைக்கு சர்ச் அந்த கட்டத்துக்கு இல்லாம இருக்கிறோம்? Why we live in failure? Because you still think, இன்னும் நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னா, ஏதோ நான் இருக்கிறேங்க, ஏதோ தெரியாம இந்த உலகத்துல பிறந்துட்டேன், இல்லைன்னா வேற எந்த உலகத்துல பிறந்திருப்பீங்க? ஏதோ இங்க வாச்சிட்டேன், இந்த குடும்பத்துல வாச்சிட்டேன், இந்த குடும்பத்துல குப்பை கொட்டுறேன். ஏன் அந்த ஆண்டவர் இந்த குடும்பத்துல என்ன வச்சாரோ? ஏன்னா தேவன் உங்களை டார்கெட் பண்ணி அங்க இருந்து வச்ச மாதிரி. ஹல்லேலூயா. Every Christian, every believer should know, நீ ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியே அவர் உன்னை குறிச்சு பிளான் பண்ணி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லும். ஹல்லேலூயா. நானு
என் லைஃப செட் ரைட் பண்ணிக்கின்னு ஒழுங்கா ஆன பிறகு எல்லாத்தையும் சரிப்படுத்தின பிறகு என்ன ஆண்டவர் அழைக்கல. என்ன ஆண்டவர் எப்ப அழைச்சாருங்க? when I was still sinner. நான் பாவிகளா இருக்கும் போதே கிறிஸ்து நமக்காக சிலுவையில மரித்ததினாலே தேவ அன்பு வெளிப்பட்டது. ஹalleluya. when I was still a sinner, Jesus died for me. நான் நீதிமான் ஆன பிறகு இயேசு மரிக்கல. when I was still a sinner, Jesus died for me. ஹalleluya. அப்போ இங்க என்ன சொல்றார் பவுல்? எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறாரு. ஆமென். ஹalleluya. For everybody's life, you have been predestined and you are called. உங்களை முன் குறிக்காம அவர் அழைச்சது கிடையாது. ஏன் தான் இந்த வாழ்க்கைன்னு சொன்னீங்க? இட்ஸ் 100% lie of the devil. பிசாசன உசு பேத்துறான் அவங்கள. ஆதாம் ஏவாள் பண்ணா தேவன் சொன்னாரா? அப்படிதான். see the same pattern. அவன் பேட்டர்ன் எல்லாம் மாறல. அதனால்தான் அவர் பவுல் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்துல எழுதும் போது அவனுடைய தந்திரங்கள் நமக்கு புரியாதது இல்லை. அவன் சேம் பேட்டர்னு நமக்குள்ள பேசுவான் மனசுக்குள்ள. ஏன் எதுக்கு அது இருந்தா இது அங்க பிசாசு என்ன வந்து சொல்றான்? ஆதாம் ஏவாள் கிட்ட தேவன் சொன்னதுண்டோ? டிட் காட் சே? அதேதான் இன்னைக்கு பைபிள் எல்லாம் ஆண்டவர் சொல்லிட்டாரு, எழுதி வச்சுட்டாரு. ஆனா பிசாசு கேட்கும், சொன்னாரா? உன்னை ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறேன்னு சொன்னாரா? உனக்கு அபிஷேகத்தை கொடுக்கறேன்னு சொன்னாரா? அப்பதான் அழுது ஜெபம் பண்ணும். அப்பதான் அந்த துக்கம் எங்க இருந்து வருதோ தெரியாது. அந்த கண்ணுல தண்ணீர் எங்க வருதுன்னு தெரியாது. எரேமியா போல அப்பதான் என் கண்கள் கண்ணீரோ என்னது என் தலையில அவ்வளவு தண்ணிக்குதான் அது நீர் ஊற்றா மாறுதான். நமக்கு அதெல்லாம் சர்வசாதாரணம். எரேமியா நம்ம கிட்ட வந்து இப்ப நீங்க என்ன எடுக்கணும்? போல் எடுத்துட்டு வந்து கேட்கணும், கொஞ்சம் கத்து கொடுங்கப்பா எப்படின்னு. ஹல்லேலூயா. சோ நம்முடைய ஜெபம் எப்ப பவர்ஃபுல்லா இருக்கு தெரியுமா? எப்ப பவர்ஃபுல்லா இருக்குது? when you live in guilt. அப்பதான் புலம்பல், அப்பதான் கதவை சாத்துதல், அப்பதான் அழுகெடுதல். ஆண்டவரே இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே. எங்க தெரியுமா இஸ்ரேல் மக்களுடைய ஜெபம் பவர்ஃபுல்லா இருந்துச்சு? எல்லாரும் கத்த 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 பரலோகத்துக்கு வரைக்கும் கேட்டது எங்க தெரியுமா? ஆண்டவர் சொன்னார் என்னன்னு? அப்பா 12 பேர் போயிட்டு வந்தான். 2 பேர் சொல்றான் நம்ம ஈஸியா ஜெயிச்சிடலாம், நாளைக்கே போயிடலான்னு. 10 பேர் சொல்றோம் முடியாது. இப்போ உடனடியே தேவனுடைய ஜட்ஜ்மெண்ட் வருது. இப்போ சொல்றோம் இல்ல நாங்க தப்பு பண்ணிட்டு ஆண்டவரே, நாளைக்கு நாங்க காலையில போறோம். ஹல்லேலூயா. நாளைக்கு போய் அழிவை சந்திக்கிறதுக்கு எப்படி இருந்தாங்க? எவ்ரிபடி வேர் இன் ஒன்னஸ் எக்ஸப்ட் மோசஸ், ஆரோன், காலேபு, ஜோஷுவா. இவங்க மாத்திரம் எப்படி இருக்கிறாங்க? ஐயோ மோசே சொல்றான் போகாதீங்க போகாதீங்க போகாதீங்க. தேவன் இல்ல போகாதீங்க. தேவன் இல்லாத இடத்துக்கு, தேவன் சொல்லாத இடத்துக்கு, தேவன் முன்குறிக்காத இடத்துக்கு, தேவன் எதிர்பாராத இடத்துக்கு நமக்கெல்லாம் ரொம்ப வருமானம். We'll get united தெரியுமா? எந்த மனுஷனா பாக்குறதுக்கு வாங்க நம்ம எல்லாம் அங்க போலாம். அந்த ஊழியக்கார கையில என்னமோ ஏதோ வச்சிருக்கிறார், அவர் வச்ச உடனே டமா டமான்னு தான். அங்க போலாம் வாங்க. அதுக்கு ஒரு கூட்டம். நீங்க கேட்கலாம் எப்படி? உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னையும் கூப்பிட்டாங்களே நானும் போனேன்.
அதனால தெரியும், அங்க போனா ஒண்ணும் கிடையாது. மேஜிக் காட்டுவாங்க. ஹல்லேலூயா. இடி முழக்கம் வந்தது போல, பெருங்காற்று வீசினது போல, அக்கினி நாவு வந்தது போல மியூசிக் போடுவாங்க. அதுதான் நமக்கு எக்ஸைட்மெண்ட். ஹல்லேலூயா. இங்க ஆண்டவர் சொல்றார், எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறாரு. God didn't choose you or call you accident-ஆ ஒருத்தரும் அழைக்கப்படல. உங்களை அழைக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குதுன்னா, தேவன் உங்களை முன் குறித்தார். தேவன் உங்களை முன் குறிச்சுதான் உங்களை அழைச்சிருக்கிறாரு. Amen. You are not a shock for God. நீங்க எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? ஷாக் எல்லாம் கிடையாது ஆண்டவருக்கு. அவர் நம்பி கொடுத்த வேலையை, நம்பி கொடுத்த காரியத்தை நாம போட்டு உடைக்கிறவங்கன்னு அவருக்கு நல்லா தெரியும். ஹல்லேலூயா. உடைச்சு அதை ஒட்ட வைக்கிறதுக்கு நம்ம ரொம்ப முயற்சி எடுப்போம். ரைட்? நீங்க உடைச்சதை என்னதான் ஒட்ட வச்சாலும் அந்த மார்க் இருக்கும். இங்க தேவன் என்ன சொல்ற, எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை தான் அழைச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. எதுக்கு அழைக்கிறாரு? குமாரனுடைய சாயலுக்கு. அது அடுத்து எதுக்கு அழைக்கிறாரு? ஏன்னா அவரு பூமியில எதுக்கு அழைச்சிருக்கிறார்னா, God has a job. இன்னைக்கு ஆண்டவர் வேலை கொடுத்த பிற்பாடு நீயா ரிசைன் பண்ணிட்டு போனாதான். இப்போ இங்க இருக்கிற உலகத்துல இருக்கிற எந்த கம்பெனிலையும் நிறைய ஸ்டாப் ஆயிடுச்சு, வருமானம் கம்மி ஆயிடுச்சுன்னா உடனே என்ன பண்றாங்க? லே ஆஃப். நீ வேணா நீ இரு, நீ வேணா நீ இரு. அதுதான் இன்னைக்கு சிஸ்டம். ஹல்லேலூயா. இப்போ அதுவும் வந்துருச்சா, ஏஐ வந்துருச்சா, இன்னும் இருக்கிறத மோசம். ஏஐ 10 பேர் வேலை பண்ணிக்குது போ. இப்படிதான் உலகம் ஓடிட்டு இருக்குது. ஆனா ஆண்டவர் அழைக்கும் போது it doesn't call you temporary. அவர் எப்ப வரைக்கும் அழைக்கிறாருங்க? till your last breath on the earth. No 58 years, no 60 years. Moses was 120 years. ஊழியத்தை முடிக்கிற வரைக்கும். ஹல்லேலூயா. முன் குறிச்சு மோசே அழைச்சாரு. மோசஸ் அவனுக்கு சர்ப்ரைஸ். ரைட்? For God it was not a surprise. அவனை முன் குறிச்சதுனாலதான் அவன் பிறந்து 3 மாசம் அவங்க அம்மா வச்சு பாதுகாத்து, அதுக்கப்புறம் ஒரு அந்த இதுல ஒரு பெட்டிய செஞ்சு அதுல அவனை வச்சு அந்த ஆத்துல விடும் போதும் ஆண்டவர் முன் குறித்தபடினால அவர் முன் குறித்து எங்கெங்க அவர் தான் எடுத்துட்டு போனாரு. எங்க போனாரு? பார்வோனுடைய குமாரத்திட்ட கொண்டு போனாரு. ஹல்லேலூயா. So when God calls you, அவர் என்ன பண்ணணும், என்ன வேலை இருக்குதுன்னு அவருக்கு தெரியும். பட் என்ன பண்ணணும்னா அந்த வேலை உனக்கு உடனே சொல்ல மாட்டாரு. In his own time God will reveal why God has called you. உங்களை அழைச்சிருக்கிறார் அவருடைய காலத்துல அவருடைய நேரத்துல சொல்லுவாரு. அதுக்கு முன்னாடி நிறைய பண்ணுவோம். நிறைய பண்ணி நிறைய நேரத்துல ஏன் தான் நடந்துச்சோ சோர்ந்து போய் தோற்று போய் புலம்பி, ஏன்னா you are stepping into and the not plan your plan. உங்க பிளான் வச்சுக்கணும். ஆண்டவரே இந்த பிளான் ஆசீர்வதிங்க, ஆண்டவரே இந்த பிளான் ஆசீர்வதிங்க. ஆண்டவர் சொன்னா அது உனக்கு நான் போட்ட பிளான் இல்லப்பா, அது நீ போட்ட பிளான், அது பிசாசு கிட்ட இருந்து வந்த பிளான். நான் உனக்கு பெரிய பிளானை வச்சிருக்கிறேன். நல்லா தெரிஞ்சுக்கங்க, அவர்
வைக்கிற இடத்துல அவர் வைக்கிற இடத்துல வைக்கும் போதுதான் நீங்க சமாதானத்தோட இருக்க முடியும். அவர் அழைத்து உங்களை வைக்கிற இடத்துல அவருடைய ப்ராவிஷன் உங்களை தேடி வரும். எலியாவை அழைச்சு என்ன பண்ணாருங்க? எங்க வச்சாரு அவனை? எங்க வச்சாருங்க? அந்த காட்டுக்குள்ள போ, ஒளிஞ்சுக்கோ. ரைட்? ஹல்லேலூயா. அப்போ வேர் காட் புட்ஸ் யூ, அந்த இடத்துல ஆண்டவர் எலியாவா சூஸ் பண்ணல. நான் போய் என்ன பண்றேன், இந்த காட்டுக்குள்ள நான் ஒளிஞ்சுக்கிறேன், இந்த கேரூட் தண்ணியை நான் குடிச்சுக்கிறேன்னு ஆண்டவர்கிட்ட சொல்லல. தேவன் சொல்றாரு. என்னன்னு அழைச்சதுக்கு சொல்றாரு, நீ போ, அந்த காட்டுக்குள்ள ஒளிச்சுக்கோ, அந்த தண்ணிய குடிச்சுக்கோ. என்ன பண்றேன் நான்? என்ன பண்றேன்? காகத்தை உனக்கு 2 வேளை சாப்பாடு உனக்கு கொடுக்கறேன். ஹல்லேலூயா. சோ எலியா போனா தேவன் சொன்ன இடத்துல இருந்தா, தேவன் சொன்ன இடத்துல இருந்ததுனால காக்கா கூட அவனுக்கு சாப்பாடை கொண்டு வரும். தேவன் முன்குறித்து அழைத்து நமக்கு அழைச்ச பிறகு அவர் சொல்றாரு எங்க இருக்கணும், என்ன பண்ணணும்னு. அது சொல்றதை கேட்டு அவர் சொல்ற இடத்துல நாம் இருப்போமானால், அவர் விரும்புகிற காரியத்தை, அவருடைய சித்தத்தை நாம் செய்வோமானால், எல்லா காரியமும் நீ தேடி போகிறது இல்ல, உன்னை தேடிதான் கர்த்தர் அனுப்புகிறாரு. ஹல்லேலூயா. எலியா நான் காக்காவை கா கா கான்னு கூப்பிட்டானா? இல்ல. எலியா இருக்கிற இடத்தை தேடி காக்கா வந்துச்சு. தமிழ்ல காகம்னு போட்டான், இங்கிலீஷ்ல ரேவன்ஸ். அது என்னன்னா, ரேவன்ஸ் அதோடைய அர்த்தம் நாங்க, அது மாம்சத்தை தின்ற பறவை. அந்த வாயிலேயே கர்த்தர் என்ன பண்ணாரு? சாப்ஸ் அனுப்புறாரு. டெய்லி சாண்ட்விச் எடுத்துட்டு வர்றது. எத்தனை காகம் வந்துச்சு அனுப்புனாரு, கொண்டு வந்தது. அவன் இருக்கிற இடத்துக்கு தேடி வந்தது. See, if you are being called by God, அவர் தான் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். He doesn't, God is such a possessive God, தெரியுமா? அவர் யாருக்கும் முன்னுரிமை கூட நீ இல்ல இல்ல இல்ல. அவர் சொல்லாரு, இட்ஸ் நான் அழைச்சிட்டேன், நான் முன்குறிச்சேன், நான் அழைச்சேன். இட்ஸ் மை ஜாப் டு டேக் கேர் ஆஃப் யுவர் லைஃப். நான் தான் உரிமை கொண்டாட, நான் தான் உன்னை பார்க்கணும், நான் தான் உன்னை எடுக்கணும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. தமிழ்நாட்டுல சொல்லுங்க, வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு. நாம இப்ப எப்படி இருக்கிறோம்? வந்த உடனே சீக்கிரம் போனா நல்லா இருக்கும். See, God takes the responsibility. எல்லாத்திலையும் பாத்தீங்கன்னா முன் அறிந்தவர் ரெஸ்பான்சிபிலிட்டி அவரு, முன் குறித்தது ரெஸ்பான்சிபிலிட்டி அவரது, முன் குறித்தவர்களை அழைக்கிறது அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. யூ டோன்ட் ஹேவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அழைச்சிட்டு தான் ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுக்கிறாரு. அழைச்ச பிறகு என்ன பண்ணோம்? அழைச்சிட்டாரு, ஒரு வேலையை கொடுக்கிறார். போப்பா ஆகாபு கிட்ட சொல்லி முடிச்ச ஆண்டவர் உடனே, see the Bible beautifully says, அங்க போய் சொல்லிட்டு வரோம், அடுத்த ஆண்டவர் பேசுறாரு. இன்னைக்கே நம்ம கிட்ட பேசுறது இல்லைன்னா அவர் சொல்றத நீங்களும் நானும் செய்யறதே கிடையாது. ஆமாவா இல்லையா? we are so much preoccupied our own plan, our own things. அதனால பக்கத்துல கர்த்தரு கத்துன்னு கத்துனாலும் நமக்கு காது கேட்காது. அடுத்து பைபிள் சொல்லும், எலியா கிட்ட பேசணும். அடுத்து என்ன? கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு வந்துச்சு, போப்பா அந்த இடத்துக்கு போ. இல்ல, அதுக்கு அடுத்து போ, காட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்க, அங்க இரு. தேவன் சொன்னபடி அவன் போனா, காகம் வந்துச்சு, போஷிச்சுச்சு. அந்த ஒரு காலம் முடியுது, தண்ணி வத்தி போச்சு.
இந்த தேவனுடைய பிளான பாருங்க. தண்ணி வத்தி போச்சுன்னு ஆண்டவர் மழையை கொடுத்துருக்கலாம்ல. ஆனா என்ன பண்ணாரு, நீ சொல்லிட்டு வந்துட்ட மழை வராதுன்னு சொல்லிட்டு வந்துட்ட. நான் இப்ப தூணுக்கு இங்க தண்ணிய கொடுத்தேன்னா இட்ஸ் உன் வார்த்தையை நான் என்ன பண்றேன், அவமதிக்கிறேன் ஆயிரும். அதனால என்ன பண்றேன், நான் உனக்கு தண்ணி கொடுக்க போறது இல்லை. காகத்தை கொண்டு கூட தண்ணி அனுப்பி இருக்கலாம், ஒரு பக்கெட்ல அனுப்பிச்சிருக்கலாம், இல்ல ஒரு பிளாஸ்டிக் கவர்ல போட்டு அனுப்பிச்சிருக்கலாம். இன்னைக்கு அப்படிதான் ஆயிடுச்சு. டீ எல்லாம் எதெல்லாம் வாங்கிட்டு போறாங்க. ஒரு காலத்துல பிளாஸ்க் குடல ஏதாவது ஒரு சொம்பு இருக்கும், ஏதாச்சும் ஒரு பாத்திரம் இருக்கும், அது கேன்லோட இருக்கும், அதுலதான் போய் டீ எல்லாம் வாங்குவோம். இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு, பிளாஸ்டிக் கவர்லயா ஊத்தி கொடுத்துறான், பிளாஸ்டிக் கிளாஸ் கொடுத்துறான். Amen. Just remember, see, our God is such an awesome God. அவரு எதையோ பண்றது இல்ல. அவர் என்ன பண்ணார், எலியாக்கு தண்ணிய கொடுக்கல. அவருக்கு தெரியும் இந்த இடத்துல நான் எலியாவுக்கு தண்ணி கொடுத்தேன்னா இவ்வளோ பேர் தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான், ஆடு மாடெல்லாம் செத்துட்டு இருக்குது. இந்த நேரத்துல இவனுக்கு நான் தண்ணியை கொடுத்தேன்னா அப்ப நான் ஓர வஞ்சனை பண்றேன்னு அர்த்தம். அவன் சொல்றாரு, இல்ல முடிஞ்சு போச்சு, இப்ப எந்திரிச்சு எங்க போ, சாரி பாத்துக்கு போ. அங்க என்ன பண்ணி இருக்கிறேன், அங்க ஒரு விதவையை நான் உனக்கு ஆயுதம் பண்ணி இருக்கிறேன், அவள் உனக்கு தேவை. அப்போ சீதோனிய பட்ட தேசத்துக்கு போறான், சாரிபாத்துக்கு போறான். அப்ப கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு, ரைட்? அது எவ்வளவு தூரம் போனா எப்படி போனான்னு தெரியல, பட் போனான், ரைட்? எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை தான் அழைச்ச பிறகு எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவார். அங்க போஷிச்சாரா? அழைத்தவர்களுக்கு ஒரு வேலை இருக்குது, என்ன தெரியுமா? திருவசனத்தை கேட்கிறவர்களை மாத்திரம் இருக்காதீங்க, you will be deceived. இன்னைக்கு நிறைய பேர் you are living in deception. என்ன deception? Not doing the word of God. இன்னைக்கு என்னன்னு, ஆண்டவரே வானத்தை திறந்து, ஆண்டவரே என்னோட பேசுங்க. ஆண்டவர் சொல்றார், கொஞ்சம் கீழே குனிஞ்சு பாரு. நீ வானத்தை ஏன் பாக்குற, கீழே குனிஞ்சு பாரு. கீழே குனிஞ்சு பார்த்தா என்ன இருக்குதுங்க, என்ன இருக்குது கீழே குனிஞ்சு பார்த்தா? பைபிள் இருக்குது. பைபிள் அத்தனையும் நான் எழுதி வச்சிருக்கிறேன். நான் இன்னைக்கு எலியாவை பத்தி பேசுறேன், முன் குறித்ததை பேசுறேன், அழைத்ததை பேசுறேன்னா அது எங்க இருக்குது? பைபிள்ல தான் இருக்குது. பைபிள்ல எழுதப்பட்டதை ஒன்னை ஆட் பண்ணவும் கூடாது, ஒன்னு சப்ராக்ட் பண்ணவும் கூடாது, இருக்கிறபடி சொல்றதுதான் ஆண்டவர் அழைச்சு கிருபை கொடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்போ அவர் சொல்றார், எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைச்சிருக்கிறார். அப்போ அழைக்கப்பட்டவர்களுக்கு யூ ஹேவ் எ ஸ்பெஷல் ஜாப். அவர் எதுக்கு அழைச்சாருன்னு தெரிஞ்சுக்கணும். அது எப்ப தெரியும்னா, only when you pray you will know அவருடைய சித்தம் என்ன பிளான் தெரியும். ஹல்லேலூயா. அடிக்கடி சொல்றதுதான். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல பவுல் கேக்குறான், இந்த என்கவுண்டர் ஆடின உடனே முதல் ஜெபம் என்ன ஜெபம்? நீ யாருன்னு கேக்குறான். அடுத்து நான் இயேசுன்னு சொன்ன பிறகு இப்ப பவுலுடைய முதல் ஜெபம் நாங்க, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? வாட் இஸ் யுவர் கால் அப்பான் மை லைஃப்? என்னுடைய அழைப்பு என்ன? எதற்காக என்னை இப்படி சந்திச்சீங்க? எதற்காக என்னை தெரிஞ்சு கொண்டீங்க? இதெல்லாம் சொல்லாமே அவன் சொல்றான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்க. அப்ப அவன் என்ன சொல்றான், ஆண்டவரே என் சித்தம் அல்ல உங்க சித்தம். இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் தி மினிஸ்ட்ரி, மோஸ்ட் ஆஃப் தி கிறிஸ்டியன்ஸ் என்ன பண்றாங்க, யூ ஆர் கேரிங் யுவர் ஓன் பேகேஜ். உங்க பேகேஜ் சுமந்துட்டு போறோம். அந்த பேகேஜ் சுமக்க முடியாம தான் சுமந்துட்டு போறோம். தெரியுது, அப்ப கூட தெரியுது இல்ல. நமக்கே உலக பிரகாரமான ஒரு பேகேஜ தூக்குறோம்.
எடுத்துட்டு போறோம். கை வலி அடிச்சா என்ன பண்றோம்? இல்ல நான் கீழே வைக்க மாட்டேன். அப்படியா? யார் என்னன்னா பாத்துக்க, கை வலிக்குது கீழே வச்சிடறோமா? அப்ப ஆண்டவர் சொல்ற அன்வான்ட் பேகேஜ வச்சிருக்கிற, அதை கழட்டி போடு, அதை தூக்கி போடு. இன்னைக்கு அன்வான்ட் பேகேஜ்னாலதான் நிறைய பேர் என்ன பண்றோம், சோர்ந்து போய் உட்காந்துடுறோம். ஒரு காரியம் நடக்கலன்னா, ஐயோ என்னவோங்க, ஜெபம் பண்ண, உபவாசம் பண்ணு, கர்த்தர் இறங்கவே இல்லை. அன்வான்ட் பேகேஜ் வச்சு ஜெபம் பண்ணாக்கா அழைச்சிருக்கிறார், ஒரு நோக்கத்தோட அழைச்சிருக்கிறாரு, ஒரு திட்டத்தோட அழைச்சிருக்கிறாரு. அதுல ஒண்ணு கூட உங்க அறிவுக்கு எட்டக்கூடியதில், அறிவுக்கு அப்பாற்பட்டது. எரேமியா 29:11 அதான் சொல்ல, என்னன்னு, இதோ நான் உங்களை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகள் அறிவேன். I know the plans that I have for you. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எனக்கு மாத்திரம் தான் தெரியும், உன் பக்கத்து வீட்டுக்காருக்கு தெரியாது. உன்னை குறிச்சு பிளான் எனக்கு மாத்திரம் தான் தெரியும். உன் மகனுக்கு தெரியாது, உன் மகளுக்கு தெரியாது, உன் புருஷனுக்கு தெரியாது, உன் பொண்டாட்டிக்கு தெரியாது. இட்ஸ் மை பர்சனல் கால் அப்பான் யுவர் லைஃப். சில பேர் சொல்லுவாங்க, என் வீட்டுல என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேன்றாங்க. புரிஞ்சுக்க மாட்டாங்க தான். ஏன் புரிஞ்சுக்க மாட்டாங்க? கால் இஸ் பிட்வீன் யூ அண்ட் காட். அதனாலதான் ஆண்டவருடைய அழைப்புக்கு ஏற்றபடி ஒருத்தர் போகும்போது there is more disturbances. நீ ஏன் செய்யக்கூடாது, நீ ஏன் போகக்கூடாது, நீ ஏன் வரக்கூடாது? ஊர் உலகத்துல யாரும் ஊழியம் பண்ணலையா? நீ மாத்திரம் தான் பண்றியா? நீ ஒருத்தர் மாத்திரம் தான் ஜெபம் பண்றியா? ஏன் ஆண்டவருடைய பேகேஜ் நீ சுமக்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா என்ன ஆகுங்க? இதெல்லாம் வரும். which you don't like, which we don't like. இன்னைக்கு நான் காலையில யோசிச்சது, காஃபி போடும்போது அப்படியே ஜெபத்துல அப்படியே இருக்கணும், 3ஆம் வரை வரைக்கும் போனோம். யாருன்னா வந்து காஃபி கொடுத்தா எவ்வளவு நல்லா. உண்மையா இது காலையில நினைச்சேன், நானே வரணும், நானே காஃபியை போடணும், நானே. ஹல்லேலூயா. அப்ப அழைக்கும் போது there is a baggage that God has. அப்ப என்ன சொல்ற, உன் பேக்கேஜை வைப்பா, நான் கொடுக்குற பேக்கேஜை வச்சுக்கோ. அது எப்படி இருக்கும்? அது நிறைய பாரம் இருக்காது, அது லகுவா இருக்கும். It will not burden you, it will never put you down. எவர்களை அழைத்தா முன்குறித்தார் அவளை அழைத்தும் இருக்கிறாராம். ஹல்லேலூயா. அந்த அழைப்புல என்ன இருக்கு தெரியுமா? புரிஞ்சுக்கிட்டோம்னா that is the best life. நமக்கு அப்ப கூட தெரியாது. நம்ம வாழ்நாள் முழுக்க என்ன பண்றாங்க? you are doing somebody, யாரோ சொன்னதை தான் செய்யறோம். ஆபீஸ்ல என்ன பண்றீங்க? ஏதோ ஒரு பிளான் கொடுக்குறாங்க, ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க, ஒரு அசைன்மெண்ட், அதை செய்வீங்களா? இல்ல, ஐ எம் நாட் கோயிங் டு டூ தட், நான் எனக்கு பிடிச்சது தான் செய்வீங்களா? யூ ஆர் கம்பல்ட் டு டூ வாட் யுவர் மேனேஜ்மெண்ட் சேஸ் டு டூ. உனக்கு பிடிக்கலனாலும் நீ செய்யற, ஏன்னா சம்பளம் வருது. அப்ப இங்க கர்த்தர் என்ன பண்றாரு? அழைச்ச பிறகு அவர் ஒண்ணு கொடுக்கிறாரு, அது வந்து பியூட்டி. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்க. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி என்ன பண்ணி இருக்கிறாரு? அவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறாராம்.
சில காரியங்களை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அதுல அவர் சொல்றாரு, அவைகளை நீங்களும் நானும் செய்யணும்னு அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. ரைட்? மேனேஜ்மெண்ட் ப்ராஜெக்ட் பண்ணி வச்சுக்குது, ஆக்டிவிட்டிஸ் வச்சிருக்குது. அதை தான் நீங்களும் நானும் செய்யணும். அப்போ உலகத்துல இருக்கிற எல்லா காரியத்தையும் இந்த மூளை சரியா புரிஞ்சுக்குது, செய்யுது. ஆனா பரலோக தேவனுடைய அழைப்பை மாத்திரம் இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்றோம்? புரிஞ்சுக்காம இருக்கிறோம், மந்த நிலையில இருக்கிறோம். எதையோ நான் செய்யணும்னு நினைக்கிறோம். அப்ப அது எப்ப தெரிஞ்சுக்க முடியும்? You should go to God in prayer. ஏசு என்ன பண்ணாருங்க? அடிக்கடி அவர் என்ன பண்ணாரு? He separated himself. He moved away from people. அவருடைய disciples எல்லாரையும் விட்டு அவர் என்ன பண்ணாரு? தனியா போயிட்டாரு. எதுக்கு? ஜெபிக்கிறதுக்கு. எதுக்கு? என்ன ஜெபம் பண்ணாரு? ஆண்டவரே, என்ன பிளான், என்ன பிளான், என்ன பிளான், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்க, என்ன செய்ய நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்க? And God began to reveal. அப்ப இங்க சொல்றாரு, தேவன் ஆயுதம் பண்ணி இருக்கிறாராம். முன்கூட்டி ஆயுதம் பண்ணி, எப்ப? முன்குறிக்கும் போதே அவர் முன்குறிச்சு அழைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆயுதம் பண்ணி இருக்கிறாரு. அதை செய்யறதுக்கு அழைச்சிருக்கிறாரு. அதை செஞ்சீங்கன்னா you will have a satisfied life. பவுலுக்கு அவ்வளோ துன்பப்பட்டு, அவ்வளோ அடிபட்டு, அவ்வளோ கஷ்டப்பட்டு, he never felt sorry for it. அவன் சொன்னார், I give glory to God. உன் துன்பம், துயரத்தின் நடுவில் அப்பதான் உன்னால உண்மையா துதிக்க முடியும். அதனாலதான் சிறைச்சாலையில இருக்கும்போது Paul could just rejoice in God. அவரை துதிச்சு பாட முடிஞ்சது. சோ எவர்களை தேவன் முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமானாக்கி இருக்கிறாரு. எவர்களை நீதிமானாக்கினாரோ அவர்களை மகிமையும் படுத்தி இருக்கிறாரு. ஆமென், ஹல்லேலூயா. நீதிமான் ஆகிறது, யூ டோன்ட் பிகம் ரைச்சியஸ். ஒருத்தரும் நீதிமான் ஆக முடியாது. ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. நீங்க விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறீங்க. You have been made righteous by faith. You are being made righteous through the blood of Jesus. Amen. Hallelujah. அவருடைய ரத்தத்தினால நீங்க நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறீங்க. நமக்கு நிறைய நேரத்துல தெரியாது நீதிமானுக்குரிய ஆசீர்வாதம் எத்தனை இருக்கு தெரியுமா? நீ நீதிமான் சும்மா ஏதோ நீதிமான் கிடையாது. சும்மா ஏதோ I'm not righteous இல்ல. It's a gift of God. You don't become righteous. It's a gift. ரட்சிப்பு எப்படி கிஃப்டோ, நீதிமான் ஆக்கப்படுகிறது கிஃப்ட். You don't work for it. It is freely given. ஆனா நீதிமான் ஆக்கின பிறகு என்னென்ன ஆசீர்வாதம் இருக்குது நம்ம மறந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நமக்கு நேரம் ஆயிடுச்சு. இன்னும் 1 மணி நேரம் போகும். போயிடலாமா? ஹல்லேலூயா. நீங்க நீதிமொழிகள் படிங்க, 10ஆம் அதிகாரத்துல இருந்து படிங்க, 10ல இருந்து 15 வரைக்கும் படிங்க. அதுல நீதிமானுக்குரிய ஆசீர்வாதங்கள் என்னெல்லாம் இருக்குதுன்னு அடுத்த வாரம் படிச்சுட்டு வாங்க. ஹோம்வொர்க். நீதிமானுடைய சிரசின் மேல் தான் என்ன இருக்குங்க? ஆசீர்வாதம் தங்கி இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. நீதிமான் சூரியன் பிரகாசிக்கிறது போல அவன் பிரகாசிப்பானான். யாரு? சோ இதெல்லாம் நீதிமானுடைய பாதை, நீதிமானுடைய வழி, இதெல்லாம் எழுதப்பட்டு இருக்குது. ஹல்லேலூயா. சோ ஹோம்வொர்க் பண்ணிட்டு நீங்க எடுத்துன்னு வாங்க. போன வாரம் நானே ஹோம் கொடுத்துட்டு நானே மறந்துட்டேன். நேற்று நல்லவனுக்கு ஞாபகப்படுத்தினாங்க. வேற இன்னும் தெரியல ஹோம்வொர்க். ஓகே. சோ the calling, நீங்க அந்த அழைப்பு
அழைப்புக்கு பிறகு என்ன இருக்குதுங்க? மகிமை, நீதிமான் ஆக்குறது. இந்த அழைப்புல நிறைய இருக்குது. நீங்க அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் படிக்கலாம். There are so many things about the calling of God. அந்த காலிங்க்கு பிறகு என்ன நடக்குது, எப்படி நடத்துறாரு, எப்படி மகிமைப்படுத்துறாரு. ஆண்டவர் அழைச்ச பிறகு, முன்குறித்து அழைச்சு நீதிமான் ஆக்குன பிறகு அவரால் மகிமைப்படுத்தாம இருக்கவே முடியாது. நீங்களும் நானும் எதிர்பார்க்கிற மகிமை வேற, அவர் கொடுக்கிற மகிமை வேற. அதான் வித்தியாசம். நீங்களும் நானும் மகிமைப்படுத்துறாருனாக்கா, சரி ஆண்டவரே எனக்கு ஒரு புது காரை கொடுத்து என்ன மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் என்ன மகிமைப்படுத்துறேன்னு சொல்லிட்டாரு, நான் நினைக்கிறேன் எனக்கு ஒரு பெரிய வீட்டை கொடுப்பாரு. தாவீதுக்கு வீட்டை கொடுத்து மகிமைப்படுத்தினாரா? ஏன் வீட்டை கொடுத்தாரு தாவீதுக்கு? அவன் தேவனுக்கு கொடுக்கணும்னு நினைச்சான். அவன் தாவீத பார்த்து எக்ஸைட்மெண்ட் ஆண்டவருக்கு. நல்லா இவன் என் இருதயத்துக்கு கேட்ட என்னன்னா தான் செய்வான் இவன். அவன் மனசு பூரா துக்கம். எனக்கு ஐயோ, நான் இவ்வளவு பெரிய கேதுரு மரத்துல கட்டப்பட்ட வீட்டுல இருக்கிறேனே, என் ஆண்டவர் ஒரு டென்ட் கொட்டாயில இருக்கிறாரே, எப்படி ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே, எப்படி ஆண்டவர், இது சரியில்லை ஆண்டவர், திஸ் இஸ் நாட் ரைட் காட். நான் தான் அங்க இருக்கணும், நீங்க தான் இங்க இருக்கணும். அதனால அவன் சொல்றான், இங்க கூட கொண்டாந்து வச்சுக்குவேன், பட் ஈவன் இதை என் ஆண்டவர் இருக்கிறதுக்கு இது கூட தகுதி கிடையாது. என் தேவனுக்கு என்ன பண்றேன், நான் ஒரு பெருசா ஒண்ணு கட்ட போறேன். அதெல்லாம் பார்த்துட்டு ஆண்டவர் சொல்ற, நான் உனக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணு. நாமெல்லாம் ஆண்டவருக்கு ஒன்னும் கொடுக்க மாட்டோம். டைமை கொடுக்க மாட்டோம், ஜெபத்தை கொடுக்க மாட்டோம், ஜெபத்துல ஜெபிக்க மாட்டோம். ஆனா ஆண்டவர் மாத்திரம் எனக்கு கொடுக்கணும். வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளா மட்டும் போக மட்டும் அவர் கொடுக்கணும். நம்ம கிவ் இருந்தோம்னா நிறைய நேரத்துல கிவ்வுக்கு வேற ஒரு அர்த்தம் பண்ணிட்டோம். There are so many things you can give to God. Give your time, give your love. ஆண்டவர் சொன்னா, உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசி. That is giving. Give your time. போய் அறக்காத சாத்து. There are so many things you can give. Give your life. So கர்த்தர் சித்தமான அடுத்த வாரத்துல பார்க்கலாம்.